ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுடைய வாக்கிங் முடிச்சிட்டோம். இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருக்கோம். செம்மையாக வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு வார்ம் அப் செஷனில் இருக்கோம். நீங்களும் டெய்லி வாங்க அப்படின்னு நானும் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கேன். யாரும் அந்த அளவுக்கு பெருசாக வர மாதிரி தெரியல, எங்களுக்கும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் இதோட பலன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். அது தெரியும் போது உங்களுக்கு புரியும். இல்லைடா, சீக்கிரமாக வந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கலாம். லேட்டாக வந்தாங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடும். அதுக்காக தான் இவ்வளோ நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். அந்த அவேர்னஸை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக வாக்கிங் வந்தாங்கன்னா முன்ன மாதிரி ஆகாமல் இருக்கலாம்ல. சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வரை இவனை மாதிரி ஆகாமல் இருக்கலாம். சீக்கிரமாக வாக்கிங் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா மெயின்டைன். அன்பு வாடிக்கையாளர் சொந்தங்களே, இன்னைக்கு மறக்க முடியாத நாள். ஏன்னா எங்கள் தலைவர் குட்டு வந்தார். இன்னைக்கு அவரை போய் வீட்டில் போய் எழுப்பி கூட்டின்னு வந்தோம். இதெல்லாம் நாங்கள் வாக்கிங் போனோம். ஒரு 3 நாள் நாங்கள் வாக்கிங் வர முடியாத சூழ்நிலை. பீச்சுக்கு வர முடியாது, வெளியூர் போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த ஊரில் எது ஃபேமஸாக இருக்கோ அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம், வீடியோவை போடுறோம் பாருங்கள். நாங்கள் போகிறோம், நீங்கள் போக விட்டாங்க போங்க. தலைவரே எங்கள் கூட வராரு. 2 மாதமாக வராது தலைவர், எங்கள் கூட ஊருக்கு வராது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம், நீங்கள் பாருங்கள். எல்லோரும் வாக்கிங் போங்க, மறந்துடாமல் வாக்கிங் போங்க. மறந்துட போகிறீங்க. பாய். தேங்க்யூ, பாய். என்னடா கொட்டுக்கு போயிட்டு முடிச்சுன்னு சொல்லுங்கள். மூஞ்சி தெரியல. மூஞ்சி தெரியல. ஹாய் நண்பர்களே, வாக்கிங்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயன்றது உங்களுக்கு சொந்தங்களே, வாக்கிங் போறேன்னா இந்த மாதிரி ஆயிடும். வாக்கிங் போனா இந்த மாதிரி எது வேணுமா அது வேணுமா முடிவு பண்ணீங்க பாருங்க. தயவு செய்து